வெங்கடேசையா, நான் முருகன், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நம்ம கடுவெளி சிவன் கோயிலில் பாலாலய சன்னதியில் நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம அம்பாள் சன்னதி வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து எல்லார் பேரையும் அர்ச்சனை பண்ணி நாம் சங்கல்பம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து அம்பாள் சன்னதிக்கு, அப்புறம் பாலாலயத்துக்கு, அப்புறம் கும்பாபிஷேகத்துக்குலாம் யார் யார் பணம் கொடுக்கணும் கொடுத்தவங்க எல்லாருடைய பேரையும் இப்போ நான் வாசித்து நான் இவங்க தான் அர்ச்சகர் ஐயா. அப்புறம் நம்ம விக்கிரகங்கள் எல்லாம் சிமெண்ட் சொதை வேலையெல்லாம் பார்த்தது முத்துக்குமார்னு சொல்லுவோம் இல்லையா, இவர் தான் முத்துக்குமார். இவர் தான் நமக்கு அம்பாள் சன்னதியை முழுமையாக கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் இவர் தான். இவங்க அவங்களுடைய மாமா. அப்புறம் இவங்க தான் அந்த ஊர் பெரியவங்க 2 பேரும். இவங்க தான் எங்கிட்ட வந்து நாங்கள் கஜா புயலுக்காக வந்திருக்கும் போது இவங்க 2 பேர் தான் என்னை வந்து பார்த்து இந்த கோவிலை கட்டித்தரதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நிறைய ஒவ்வொன்றா சுவாமிக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து, வேறு சாஸ்திர ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறதெல்லாம் வந்து பார்த்து சுவாமிகிட்ட சண்டிகேஸ்வரர்கிட்ட கேட்டு அதன்படி அந்த பரிகார பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாம் சிவன் சன்னதிக்கு மேலே விக்கிரகம் போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த மண்டபம் கட்ட ஆரம்பிச்சது. மண்டபம் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா பண்ணி கொடுத்தாங்க. மேலே உள்ள விக்கிரகங்கள் எல்லாம் வெங்கடேஷ் ஐயா அவங்களுடைய நண்பர் ஒரு ஐயா, பெரிய ஐயா வந்து பணம் கொடுத்தாங்க. அடுத்தது அம்பாள் சன்னதிக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அம்பாள் சன்னதி ஆரம்பிச்சிங்க. இப்போ எல்லா பணியும் பூர்த்தியாக இருக்குது. அம்பாள் சன்னதி விக்கிரகங்கள் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போது நாம் வந்து யார் யாரெல்லாம் இதுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. நான் கேட்டுக்கொண்டதின் பேரில் நீங்களும் சொல்லியிருந்தீங்க எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணணுன்ட்டு. அதனால இப்போ எல்லார் பேரையும் வாசி நாங்கள் எல்லோரும் நன்றி சொல்கிறோம். வெங்கடேஷ், சியாமலா இவங்க வந்து அம்பாள் சன்னதியை வந்து கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஐயா. அடுத்தது சிவஜோதி பிரதீப், அப்புறம் பிரதீப் சண்முகம், திரு உதயகுமார், அப்புறம் பிரவீனா, அமேதா, ரித்திவிக், திரு ஏழுமலை, திருமதி கனகலட்சுமி, திருமதி ஆனந்தி, திரு ஆனந்தேஸ்வரர், திரு வரதராஜன், திருமதி சுந்தரி, திரு நாராயணன், இவங்க எல்லாம் அம்பாள் சன்னதிக்கு 2 மகாநாசி அலங்கார வேலைக்கெல்லாம் இவங்க பணம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் திருமதி சுவாதி, திருமதி வந்து இல்லை ஒரு நிமிஷம், திரு சிவஜோதி பிரதீப்பும் திரு பிரதீப் சண்முகம் வந்து அம்பாள் சன்னதி மேல்தளம் காங்கிரீட் போடுறதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. நன்றி ஐயா. அப்புறம் வெங்கடேஷ் ஐயா முதல் பணம் வந்து வெங்கடேஷ் ஐயா தான் 70,000 அனுப்பி நம்ம அஸ்துவாரம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வெங்கடேஷ் ஐயாவுடைய முதல் பணம் தான் 70,000 அனுப்பி வெங்கடேஷ் ஐயா ஆரம்பிச்சது. வெங்கடேஷ் ஐயா முடிச்சிருந்தேன். அடுத்தது அதாவது திரு பிரதீப்குமார், திரு தினகரன் துரைராஜ், திருமதி கவிதா ராஜாராம், திருமதி தேவதர்ஷினி தினகரன், இவங்க வந்து அம்பாள் சன்னதியினுடைய கட்டிட பணிக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அடுத்தது திரு பாலமுருகன், திருமதி பிரியா, திருமதி கௌரி, திரு மானு, இவங்க வந்து அம்பாள் சன்னதியினுடைய கட்டுமான பொருள்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. நன்றி. அடுத்தது திரு அரவிந்த் மகாலிங்கம், திருமதி கீர்த்தி, அப்புறம் திரு சாமதுரை, அப்புறம் திருமதி வளர்மதி, இவங்க அம்பாள் சன்னதியினுடைய கட்டுமான பொருளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. நன்றி. அடுத்தது திருமதி தக்ஷா, திருமதி தர்ஷனா, திரு மோகன்ராஜ், இவங்களும் அம்பாள் சன்னதிக்கு கட்டுமான பணிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. திரு மோகன்ராஜ், திரு பாரதி, திரு கஜன்,
கஜன், அப்புறம் திருமதி பிரேமா, திரு பிரசன்னா, திருமதி சுபா பிரசன்னா, திரு வெங்கடேசன், திருமதி சங்கீதா, திரு அர்ஜுன், திரு சக்தி, இவங்க எல்லாம் அம்பாள் சன்னதியினுடைய சிற்பி சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நன்றி. திரு கார்த்திக், காவேரி செல்வன், திருமதி தாட்சாயணி கார்த்திக், திருமதி குண்டதேவி கார்த்திக், திருமதி நளினி கார்த்திக், இவங்கெல்லாம் அம்பாள் சன்னதியினுடைய கட்டுமான பொருட்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. நன்றி. திரு கிஷோர் குமார், திருமதி ஸ்ரீ பூரணி, திரு அனீஷ் குமார், திரு அஜித் குமார், இவங்கெல்லாம் அம்பாள் சன்னதியினுடைய சிற்பி சம்பளத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. திருமதி பொன் பாரதி, திரு அஞ்சுகம், இவங்க அம்பாள் சன்னதியினுடைய கட்டிட பணிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. நன்றி. ராஜரத்ன மகாராஜன், களியாட்டம் ராஜரத்னம், மகாராஜன் ராஜரத்னம், திருமதி செல்வி சுப்பிரமணியன், திரு வெற்றி செல்வன் மகாராஜன், திரு திருமதி வேதநாச்சியார் மகாராஜன், திரு சிவம், திருமதி காயத்ரி, இவங்க எல்லாமே அம்பாள் சன்னதி கட்டுமான பணிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. திருமதி அக்ஷயஸ்ரீ, திரு ஸ்ரீ குமரன், திரு முத்துக்குமார் அண்ட் ஃபேமிலி, திரு செல்வகுமார், திரு லட்சுமி பிரியா, திருமதி லட்சுமி பிரியா, திரு நேக செல்வத்துறை, திரு நேற்ற செல்வத்துறை, திரு மாரி குண செல்வத்துறை, திருமதி மல்லிகா, திரு சண்முகம், திருமதி இளவரசி, திருமதி ஆராதனா, திரு ருத்ரன், இவங்க எல்லாருமே கும்பாபிஷேக பணிக்கு பணம் கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் நன்றி. அடுத்தது திரு கற்பக விநாயகம் அண்ட் ஃபேமிலி, அவங்களும் கும்பாபிஷேகத்துக்கு வந்து பணம் கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க. நன்றி ஐயா. அப்புறம் திரு ராஜாபாபு ஐயா அண்ட் ஃபேமிலி, திரு வையப்பன் ரமேஷ், திரு சைலேந்திரர் கோழிப்பாக்கா, திரு சீனிவாசன் நடராஜன், திரு விக்ரம் பூபாலன், திரு அரங்கநாதன் சண்முகநாதன், திரு சந்திரசேகரர் சரவணன், இவங்கெல்லாம் பாலாலய திருப்பணிக்கும் அம்பாள் சன்னதி கட்டிட பணிக்கும் பணம் கொடுத்துருக்குறாங்க. பாலாலய திருப்பணிக்கு பணம் கொடுத்ததுக்கும் நன்றி, அம்பாள் சன்னதிக்கு பணம் கொடுத்ததுக்கும் நன்றி. அவ்வளோதான். வெங்கடேசையா, நீங்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள், சகோதரிகள் இந்த பாலாலயத்துக்கு பணம் கொடுத்தது, கோயில் கும்பாசியத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டது, அம்பாள் சன்னதியினுடைய கட்டிடங்கள், கட்டிட பொருள்கள், அப்புறம் ஒவ்வொரு வேலைக்கும், காங்கிரீட்டுக்கும், அஸ்துவாரத்துக்கும், அப்புறம் விக்கிரகத்துக்கு செய்கிறதுக்கு, சிற்பத்துக்கு சம்பளம் கொடுத்ததுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட்டாக சேர்ந்து நீங்கள் குழுவாக சேர்ந்து இந்த எல்லாத்துக்கும் உதவி செய்வதற்கு, திருப்பணியில் உதவி செய்கிறதுங்கிறத விட பங்கெடுத்து கொண்டதற்கு நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்கள் பேரில் எல்லாம் சுவாமிக்கு சங்கல்பம் பண்ணி ஆச்சாரியார் அவர்கள் வந்து அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அம்பாள் சன்னதி வந்து பூர்த்தி ஆகிட்டு, அம்பாள் சன்னதியை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதை தனியாக அனுப்புகிறேன். இன்றைக்கி வந்து ஊர் பெரியவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. நமக்கு கட்டுமானம் செய்து கொடுத்த சிற்பி அவர்கள் இருக்கிறாங்க, திரு முத்துக்குமார் ஐயா, அவங்களுடைய மாமா. அடுத்தது வந்து சிவாச்சாரியார், கோயில் பூஜை பண்ண சிவாச்சாரியார் இருக்காங்க. நாம் பாலாலயத்தில் இருக்கிறோம். வீடியோ எடுக்கிறது கூட ஒரு சிற்பி அவர்கள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அந்த வீடியோ எடுக்கிறவங்க இந்த ஊரில் உள்ள தம்பி. எல்லாரும் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி, பைரவர் சன்னதி, இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மதில் சுவர், ராஜகோபுரம், இது எல்லாமே கட்டணும். நாம் எல்லாரும் சேர்ந்து
முறைப்படி கும்பாபிஷேகமும் பண்ணணுங்கிறது எங்களுடைய விண்ணப்பம். நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் சேர்ந்து இன்னும் பல பேரை நீங்கள் அறிமுகப்படுத்தி இந்த ஆலய கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தணுங்கிறத பணிவோட உங்களிட இந்த வேண்டுகோளை விண்ணப்பத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஊர் சார்பாகவும் ஆச்சாரியார் சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் வெங்கடேசையா மற்றும் உங்களுடைய அனைவரிடமும் என்னுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கின்றேன். ஐயா வெங்கடேசன் ஐயா மனிதரில் மாணிக்கம். நீங்கள் ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ஊரில் 20 ஆண்டு காலம் மணிமாறன்கிற ஏதோ மெனக்கட்டார். அவரால் எதுவும் செய்ய முடியலை. எங்கள் சிவன் ஆலயத்தை ஒரு ஜெகவரளி என்பவர் உருவாக்கினார். இங்கே ஒரு பெரிய ஆலயம் உருவாகணும்னு அவர் தான் சொன்னார். அதே மாதிரி அம்பாள் ஆலயத்தை உங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்போடு நடந்து முடிஞ்சிட்டு, அதுதான் இந்த சித்தர் ஆலயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. மண்டபம் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் 18 லட்சம் ரூபாய் செஞ்சிருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்கும் உங்கள் பாதத்தை தொட்டு எங்கள் நன்றியையும் மரியாதை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான் மண்டபம் கட்டினாங்க. நான் அந்த வீடியோ எல்லாம் காட்டுறேன். இப்போ சித்தர் சன்னதியை மணிமாறன் ஐயா அவங்களுடைய குரூப் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் உங்கள் வீடியோவில் காட்டுறோம். நீங்களும் சொல்லியிருக்கேன். சிவா திருச்சிற்றம்பலம் மையன்பர்களே, நாம் இந்த கடுவரி சித்தரனுடைய ஆலயம் திருப்பணி இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த திருப்பணியில் மெய்யன்பர்கள் இந்த லோகத்தில் உள்ள அதாவது பரோபகாரினாம் இதம் புண்ணியம். அதாவது பூஜையில் ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜைன்னு 2 இருக்கு. ஆன்மார்த்த பூஜை என்பது தன் நலன் கருதி தனக்காக செய்து கொள்ளக்கூடிய பூஜை. பரார்த்த பூஜை என்பது இந்த மாதிரி லோகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளும் ஈயரும்பு 8000 கோடி ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலே நாம் பரார்த்த பூஜை என்று சொல்லப்படுகிற இந்த பூஜை நாம் இந்த ஆலயத்தில்தான் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து எல்லா லோகத்தில் உள்ள பக்த ஜனங்களும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கணும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதே சமயத்தில் இந்த திருப்பணி கைங்கரியத்தில் பங்கு கொண்ட அத்துணை மெய்யன்பர்களும் மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியங்களை பெற்றிருக்கிறீர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அம்பாளுடைய சன்னதி திருப்பணிகள் செய்வதற்கு தாங்கள் நன்கொடையாக கொடுத்த அத்துணை கைங்கரியங்களும் மிகப்பெரிய நன்கொடை கைங்கரியம். அதாவது தடைகள் வாராத கொடையும் என்று அபிராமி பட்டர் சொல்வார். அதே போல நீங்கள் மென்மேலும் இந்த திருப்பணிக்கும் இங்கு மட்டுமல்ல நிறைய திருப்பணிகளுக்கு சிவாலயங்களுக்கும் நீங்கள் திருப்பணிகளுக்கு கைங்கரிய செய்ய வேண்டும். நீங்கள் மென்மேலும் நிறைய அறம்பொருள் இன்பம் வீடு பேறு என்று சொல்லப்படுகிற 4 வகை பேர்களும் பெற்று 16 வித செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வாலாம்பிகை பரமநாத சுவாமி கடுவரி சித்தரனுடைய திருவடிகளுக்கு பிரார்த்தனையை சமர்ப்பண செய்து அர்ச்சனை செய்யப்பட்டுள்ளது. மென்மேலும் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு பெற்று உய்ய வாழ்த்துகின்றோம். நன்றி நன்றி நன்றி. ஐயா வெங்கடேசன் ஐயாட்ட பொருளுதவி கொடுத்து செய்த அனைவருக்கும் இன்னும் எங்கள் ஆலயம் சிறப்பாக நடக்க வேணும்னு உங்கள் அத்தனை பேர் பாதத்தையும் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். இந்த கடுவலி சித்தர் கோயில், செல்வ கோயில், அம்மன் கோயில் எல்லாத்துக்கும் கொடுத்த உதவி அனைவருக்கும் நீங்கள் மனமார்ந்த நன்றி கொடுத்துக்கிறோம். நீங்கள் கொடுத்த உதவி உங்களுடைய பிறவிக்கு, உங்கள் வாரசுகளுக்கு மற்றும் எல்லாருக்கும் நல்லா பலனளிக்கிறதை கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த சித்தர் கோயில், செல்வம் கோயில், அம்மன் கோயில் எல்லாத்தையும் கும்பாடத்தில் அவசியம் மறந்துடாமல் எல்லாரும் நேரடியாக வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை மனமாற வெட்டுகிறேன். இறைவன் சார்பாக வெட்டுகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். முத்துக்குமார் பேசலாமா? வெங்கடேசையா, அப்புறம் நம்ம சுவாமி சன்னதிக்கு மேலே விக்கிரகம் போட்டோம் இல்லையா, முதல் ஆரம்பித்தோம் இல்லையா, உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டி ஐயான்னு சொன்னீங்க. அந்த ஐயாவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நன்றியை ஐயா